துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். வாரிசு அரசியலுங்கிறது தகுதியும் திறமையும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் அவர் வாரிசாக இருக்கலாம், வாரிசு இல்லாத நிலையில் இருக்கலாம். தகுதியும் திறமையும் இருந்தால் அரசியலில் மக்களுடைய செல்வாக்கை பெறுவார்கள் என்றால் அவர்கள் நீடித்து நிலைத்திருப்பார்கள். மக்களுடைய செல்வாக்கை பெறவில்லை என்றால் அவர்களுக்கு அரசியலில் இடமில்லை. நாங்கள் சொல்லுகிறோம், தேர்தல் விதிமுறைகளை தொடர்ந்து எதிர்க்கட்சி காங்கிரஸ் திமுக தான் தொடர்ந்து மீறி வருகிறார் என்று. நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் சொல்லி தமிழகத்தில் எந்தவித ஒரு மனுவும் வரலன்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. தம்பி, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீட் தேர்வை பற்றி கடைசி வரை உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடியது யார்? மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். அது பொதுப்பட்டியலில் இருந்தது, இப்போ மாற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் உறுதியாக நீட் தேர்வை பெறும் வரை சட்டப்பூர்வ நடவடிக்கையில் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து எங்களுடைய முயற்சியை நாங்கள் கைவிட மாட்டோம், முயற்சி எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வழக்காக போடப்பட்டிருக்கு, வழக்கு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இது ஒரு நல்ல கேள்விதான். சேது சமுத்திர திட்டம் அவர்கள் அறிவித்த பொழுதே மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த திட்டத்தினுடைய இயற்கை ஆர்வலர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அறிக்கையை பற்றி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார்கள். சேது சமுத்திர திட்டம் அந்த பகுதியில் இருக்கின்ற கடல் பகுதி, கடலுக்குள் இருக்கின்ற மணல் நகருகின்ற தன்மையுடையது. இயற்கையிலுடைய சூழல், அந்த கடலுக்குடைய அடியில் இருக்கின்ற மணல் நகருகின்ற தன்மை இருப்பதனால் கடலுக்குள் இருக்கின்ற மணலை கால்வாயாகவும் அகலப்படுத்தியும் ஆழப்படுத்தியும் தான் அந்த வழியில் கப்பல்களை விடுகின்ற ஒரு திட்டம் தான் சேது சமுத்திர திட்டம். ஆக எப்படித்தான் நீங்கள் கடலுக்குள் இருக்கின்ற மணல்களை ஆழப்படுத்தி அகலப்படுத்துகின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற இயற்கை சூழல் மணல் நகல்கின்ற தன்மை இருப்பதனால் கால்வாய் நீங்கள் எவ்வளவுதான் பள்ளங்கள் எடுத்தாலும் அந்த பள்ளம் மீண்டும் மூடப்படுகின்ற சூழல் இயற்கையில் ஏற்பட்டு விடுகின்ற நிலை குறித்து இயற்கை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து அறிக்கை தந்திருக்கிறார்கள் ஆதாரபூர்வமாக. அதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டி அந்த அறிக்கையை தந்து இப்படி இயற்கை ஆர்வலர்கள் ஆராய்ச்சி வந்து அறிக்கை தந்திருக்கிறார்கள். மணல் நகருகின்ற தன்மை இருப்பதனால் நீங்கள் எப்படி மணலை எடுக்க ட்ரெட்ஜிங் பண்ண மறுபடியும் நகருகின்ற தன்மை அந்த பகுதியில் இருக்கின்ற இயற்கை சூழல் இருப்பதனால் அந்த பள்ளம் மூடக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுமே, எப்படி கப்பல் போகுமாக இந்த திட்டம் தோல்வியில் தான் முடியும் என்று மாண்புமிகு அம்மாவர் சொன்னார். மாண்புமிகு அம்மாவர் சொன்னது போல இப்பொழுது அது தோல்வியில் முடிஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி ரூபாயை கொண்டு கடலுக்குள்ளே போட்டிருக்காங்க. அது வீணாக போச்சு மக்களுடைய வரி பணம். மீனவர் பிரச்சனையில் இன்னும் முறையான நடவடிக்கை பிஜேபி அரசு செய்யலை, அதுக்கு தமிழக முதல்வர் எந்த உதவியும் செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க ஆட்சிக்கு வந்தால் தானே தனி அமைச்சர் அமைக்கப்படும் சொல்கிறாரு. எந்த காலத்திலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது. தேமுதிக பொருளாளர் எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி கேட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுக்குரிய பதில் அவரை தான் கேட்கணும். நீங்களே எங்கள் நண்பர், நீங்கள் சொல்கிற கேள்விகளை நான் பதில் சொல்ல முடியுமா? தேனி மாவட்டத்தில் அதிமுக பணம் கொடுத்ததா ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகிருக்கு சார். அதாவது பார்த்தா மேலச்சோட்டமான பஞ்சாயத்து சமூக வலைதளங்களில் வருகின்ற செய்திகள்லாம் உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எப்படி வேணாலும் சமூகங்களை உங்களுடைய படங்களை நீங்கள் பெரிய ஹீரோ மாதிரி உங்களுக்கு விற்கலாம் வச்சு கூட கொண்டு வரலாம், நீங்கள் கதாநாயகனாக கொண்டு வரலாம், இல்லாட்டி உங்களை மொட்டை அடிச்சும் கொண்டு வரலாம், இல்லாட்டி உங்களுக்கு பெண் வேடம் போட்டு கொண்டு வரலாம். எப்படி வேணாலும் சமூகங்களில் செய்திகளை விஷுவலில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு சமூக நலனுக்கு இருக்கிறது. அதுவே ஆதாரம் உள்ளது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதை பற்றி எனக்கு நானும் பேப்பரில் தான் படித்தேன். அதை பற்றி புகார் தெரிவித்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் அந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். எங்கள் குடும்பம் இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான அரசியலை, கீழ்த்தட்டமான அரசியலில் ஈடுபடுவது என்றைக்குமே இல்லை. தேர்தல் காலங்களில் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நாங்கள் சொல்வோம், எதை செய்திருக்கிறோமோ சாதனைகளாக அதைத்தான் சொல்வோம். அப்படித்தான் ஓட்டு கேட்டு பழக்கம் ஒழிய என்னுடைய 40 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நான் பிரயோகப்படுத்த மாட்டேன். நீங்கள் என்னதையும் கேட்டாலும் எங்கே இருக்கு? எந்த பக்கத்தில் இருக்கு? சொல்லுங்க.